The given question is, check whether the relation S in the set of real numbers capital R defined by S equal to A comma B where A minus B plus root 2 is an irrational number. ஸோ என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ரியல் நம்பர்லேருந்து ரெண்டு நம்பர்ஸ் எடுப்பாங்க ரியல் செட்டில் இருந்து. அங்கே இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. A மைனஸ் பி ப்ளஸ் ரூட் 2வை செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 2 மைனஸ் 3 ப்ளஸ் ரூட் 2 செக் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் வந்துட்டு இப்போ இது ரியல் இரேஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அது எஸ்க்குள்ளே சேர்த்துப்பாங்க. இந்த 2,3யை எஸ்க்குள்ளே சேர்த்துப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண ஒரு எஸ்ங்கிற ஒரு ரிலேஷனை ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவான்னு கேட்குறாங்க. நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா A, A பிலாங்ஸ் டு ஆர் செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பிஃபோர் தட் நீங்கள் டிசைட் பண்ணணும், இது ட்ரூவா ஃபால்ஸான்னு டிசைட் பண்ணணும். ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூ ஷுட் கிவ் த ப்ராப்பர் ப்ரூவிங் ரிசல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் எலமெண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய், ஏ கமா பி இப்படி ப்ரூவ் பண்ணணும். ஃபால்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கிவ் கவுண்டர் எக்ஸாம்பிள். ஃபால்ஸ் மீன்ஸ் வி ஷுட் கிவ் கவுண்டர் எக்ஸாம்பிள். ஸோ நம்பர்ஸ் அங்கே கொடுத்துக்கலாம் ஃபால்ஸுக்கு. ட்ரூக்கு எக்காரணத்தை கொண்டும் நம்பர்ஸில் சொல்லக்கூடாது, மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லெட் அஸ் அசியூம் let A belongs to the real number. We have A minus A plus root 2. ஏன் A minus A போட்டிருக்கேன்? A, B இருந்தால் A minus Bன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் அப்போது A, A வேணும்னா நான் A minus A plus root 2ன்னு எடுத்திருக்கேன். which is கேன்சல் ஆச்சு அப்படின்னா equal to root 2, which is irrational. So we have A, A belongs to the set S. Therefore, S is reflexive. எஸ்ல ரிஃப்ளெக்சிவ் வந்துச்சு. ஃபார் எவ்ரி எலிமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஆர். நவ் ப்ராசஸ் ஃபார் சிமெட்ரிக் என்ன பண்ணணும்? செக் பண்ணணும், ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம போகணும். ஸோ ஆக்சுவலாக இது ஃபால்ஸ் தான் இது. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம் பாருங்கள். லெட் அஸ் அசியூம் தி ஆர்டர் பேர் ரூட் 2, 3 பிலாங்ஸ் டு எஸ். அப்போ நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் செக் பண்ணணும், 3, root 2 இருக்கான்னு பார்க்கணும். பட் என்னாச்சு ரிவர்ஸ் ப்ராசஸில் 3 மைனஸ் ரூட் 2. ஏன்னா நான் B, A தான் பார்க்குறேன். நல்லா கவனிங்க, A, B இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன் எஸ்ஸில். B, A தான் நான் செக் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் B மைனஸ் A பண்ணுறேன், அதனால தான். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் A, திஸ் இஸ் அவர் B வேல்யூ. வி ஹவ் டேக்கன் தட் A, B பிலாங்ஸ் டு ஆர். இப்போ நான் செக் பண்ணுறது வந்துட்டு B, Aக்கு. ஸோ 3 மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2 கேன்சல் ஆயிரும். root 2 minus root 2 cancel ஆயிடுச்சுன்னா you will get simply 3. Whereas 3 is not irrational. 3 is not irrational number. Therefore, 3, root 2 does not belongs to S. Therefore, S is not symmetric. S is not symmetric. இதே மாதிரி நம்ம transitive செக் பண்ண போகிறோம். டிரான்சிட்டிவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபால்ஸ் தான். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் த எக்ஸாம்பிள் ஹியர். லெட் அசியூம் த ஆர்டர் பேர் 2, root 3 பிலாங்ஸ் டு எஸ். ப்ராசஸ் டிரான்சிட்டிவ் காசு என்ன பண்ணணும்? A, B இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். A, B எஸ்ல இருக்கணும். ஃபாலோட் பை B, Cயும் எஸ்ல இருக்கணும். நம்மளுடைய டியூட்டி A, C இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். இருக்குதா இல்லை இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ 2, root 3 பிலாங்ஸ் டு எஸ்ன்னு எடுத்திருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2, root 3 இருக்குமா? ஆக்சுவலாக 2 மைனஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட்டுன்னு வரும். A மைனஸ் பி ப்ளஸ் ரூட் 2 அக்கார்டிங் டு த கண்டிஷன். ஸோ டெஃபினட்டாக இது வந்துட்டு இரேஷனல் தான். அடுத்த ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். அண்டு அனதர் ஆர்டர் பேர் ஃபாலோட் பை ரூட் 3. ஏன்னா B, C வரணும் எனக்கு. ஸோ அதனால் ரூட் 3, let us take root 2. root 3, root 2 belongs to S ன்னு எடுத்திருக்கேன். இங்கேயும் செக் பண்ணி பாருங்க. root 3 minus root 2, அதாவது B minus C பார்த்துருக்கேன். சரிங்களா? B minus C, root 3 minus root 2 plus root 2னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். root 3 irrational. அப்போது B, C இருக்கு நம்மளுக்கு. now A, C இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஏங்கிறது தான் எனக்கு இந்த வேல்யூ. ஏங்கிறது 2, இதுதான் B, இதுதான் எனக்கு C. சரிங்களா? now A, C means A minus C value. So A minus C plus root 2
ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா யூ கேன் see that as usual minus root 2 plus root 2 கேன்சல் ஆயிரும். You will get only the number 2 which is not irrational. So S is not transitive. S is not transitive. That's all. Thank you all.